தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாகவும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருக்கவும் இந்த நாளில் சிறப்பாக உங்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் தாயாம் திருச்சபையானது புனித அதிதூதர்களான மிக்கேல், கப்ரேல், ரஃபேல் இவர்களுடைய திருநாளை கொண்டாடுகின்றது. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 47 51 முடிய வசனம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 47 51 முடிய உள்ள வசனத்தில் வானதூதர்களை பற்றி மிக சிறப்பாக கூறுகின்றது. இந்த 3 வானதூதர்களுமே இறைவனின் சன்னிதானத்தில் இருந்து நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பாலமாக இருக்கின்றார்கள். புனித மிக்கேல் இவர் ஒரு போர் வீரர், சாத்தானிடமிருந்து நம்மை காப்பாற்றுகின்றவர். தீய சக்திகளிலிருந்தும் நமக்கு வரும் பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகளில் நம்மோடு பலம் இருந்து பக்கபலமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவர் தான் புனித மிக்கேல் அதிதூதர். கப்ரேல் இவர் கடவுளிடமிருந்து நற்செய்தியை கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கின்றவர். இவர் எப்பொழுதுமே இறைவனின் சன்னிதானத்தில் இருக்கின்றவர். நமக்கு வேண்டிய செய்திகளை இவர் எடுத்துக்கொண்டு வருகிறவர். விவிலியத்தில் கூட அதற்கு சில உதாரணங்கள் இருக்கின்றன. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தையை கூறியவர் இவரே, எலிசபெத் அம்மாளுக்கு மங்கள வார்த்தை கூறியரும் இவரே என்று நமக்கு சான்று இருக்கின்றது. 3வது தூதர் ரஃபேல். இவர் நலம் காக்கின்றவர், நம்முடைய பயணத்தில் கூட இருக்கின்றவர். இதற்கு கூட விவிலியத்தில் சான்று உள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இந்த தூதர்களின் விழாவை கொண்டாடும் நாம் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், உடனிருப்பு, உடனிருக்க. 2 முக்கியமான விஷயம். உடனிருப்பு, உடனிருக்க. இவர்கள் நம்மோடு உடனிருக்கின்றார்கள். இவருடைய உடனிருப்பு நமக்கு ஒரு பக்கபலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கின்றது. இவர்கள் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு இடைத்தரகராக இருந்து நம்மை வழிநடத்துகின்றார்கள். உடனிருக்க என்றால் நாமும் இவர்களைப் போல மாற வேண்டும். நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் எப்பொழுதுமே தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் நம்மிடம் உதவி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். யாரெல்லாம் நம்மை தேடி துன்பத்தில், இன்பத்தில், வேதனையில், சோதனையில் வருகின்றார்களோ அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய பக்கபலமாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். முக்கியமாக நாமும் இந்த தூதர்களை போல மாற வேண்டும். மாறுகின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் நம்மை வழிநடத்துவார். இன்று ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியையும் அவரோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.